இது மாதிரி கையை வச்சுட்டு படுத்தோம்னா ஷோல்டர் ஜாயிண்ட்ல கம்ப்ரஷன் ஆயிட்டு ஷோல்டர் பெயின் வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நம்ம ரிலாக்ஸ்டா போன் பாக்குறப்போ அல்லது படுக்கிறப்போ 2 தலகாணி வச்சுட்டு ஹெட் ஃபார்வர்டா இருக்கிற மாதிரி இருக்கிறதோ, சோஃபால படுக்கிறப்போ இது மாதிரி தலையை தூக்கிட்டு படுத்தாலோ இங்க இருக்கிற மசில் ஸ்ட்ரெயின் ஆயிட்டு நெக் பெயின் வர்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி கவுந்து படுத்துட்டு தலையை இது மாதிரி ரொம்ப நேரம் வச்சு படுத்தோம்னா நம்ம ஹெட் ஸ்பைனோட கனெக்ட் ஆகிற இடத்துல ஸ்ட்ரெஸ் ஏற்படும். அதனாலதான் காலையில எந்திரிச்சதும் தலை வலிக்கிறது, ஒரு மாதிரி கிடியா இருக்கிறது, பெயின்ஃபுல்லா இருக்குங்க, ஸ்டிஃபா கூட இருக்கும். ஒரே பொசிஷன்ல யாராலையும் ரொம்ப நேரம் படுக்க முடியாதுங்க, அது கட்டாயம் ஸ்ட்ரெயினை கொடுக்கும். அதனால நம்ம படுக்கிறப்போ சைட்ல இது மாதிரி தலகாணியை வச்சுட்டு படுத்து தூங்குங்க, ரொம்ப நல்லது. கொஞ்ச நேரம் கழிச்சு நேரா படுத்துக்கோங்க, அதுவும் ரொம்ப நல்லது. ஆப்போசிட் சைடை டர்ன் பண்ணி படுங்க. கவுந்து படுக்கிறதோட அளவை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம த்ரோட் டே உட்காந்து வாழ்ற வாழ்க்கை முறை மாறிடுச்சு. அதனால எக்ஸ்டென்ஷனுக்குள்ள போறப்போ கட்டாயமா இந்த மாதிரி சின்ன சின்ன பெயினும் தலை சுத்தலும் ரொம்ப காமன் ஆயிடுச்சு. தூங்குறதுனால நம்மளோட ஹெல்த் நல்லா இருக்குங்க. அதனால ரைட்டான பொசிஷன்ல படுத்து தூங்குங்க. பாடி ஹீல் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.